Hi friends, Redmi அவங்களோட Redmi 8A லான்ச் பண்ணாங்க. 8A லான்ச் பண்ணும்போது Redmi 8 சீக்கிரமா லான்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சாங்க. இப்போ Redmi 8 ஓட அஃபிஷியல் லான்ச் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் Redmi 8A என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்கும், அது போக எந்த டேட்டில் லான்ச் ஆகுது போல் எல்லாத்தையும் முழுசாக பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணுற கேஷ்கரோ அப்ளிகேஷனை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். அமேசான் அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டோட ஃபெஸ்டிவல் சேல் முடிய போகுது, லாஸ்ட் நேரத்தில் இருக்குது. இப்போவும் நீங்கள் பொருட்கள் வாங்கும்போது அமௌண்ட்டை சேவ் பண்ணி கேஷ்பேக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேஷ்கரோ அப்படின்ற அப்ளிகேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த கேஷ்கரோ வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பொருட்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். நார்மலாக போயிட்டு நீங்கள் பொருட்கள் வாங்குறதுக்கு பதிலாக கேஷ்கரோ வெப்சைட் உள்ள வந்துட்டு இதில் இருக்கிற அமேசானோ அல்லது ஃப்ளிப்கார்ட்டோ யூஸ் பண்ணி பொருட்கள் வாங்கினீங்க அப்படின்னா இதில் பார்க்குற ஆஃபர் போக எக்ஸ்ட்ரா கேஷ்பேக்கும் உங்களால் எடுத்துக்க முடியும். அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபமும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் கேஷ்கரோ ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னாலும் டைரக்ட் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை மை ஏர்னிங்ஸ் அப்படின்ற இடத்துல போய் பார்க்க முடியும். அது மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை $250 மேலே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக அனுப்பி வச்சுக்க முடியும். இதனால் உங்களோட அமௌண்ட்டை இன்னமும் சேவ் பண்ணலாம். அந்த வகையில் Redmi 8A பற்றி தெளிவான டீட்டெயில்ஸ் எதுவுமே அவங்க தரப்புலேருந்து வெளியிடல. நான் சொல்ல போகிறது எல்லாமே லீக்ட் அப்புறம் ரூமர் டீட்டெயில்ஸ் மட்டும்தான். அது போக இதில் ரூமரை தாண்டி எனக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வகையில் ரெட்மியோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi இந்த டைமும் 6.21 inches HD+ டிஸ்பிளேயோட தான் வராங்க அப்படின்ற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. கண்டிப்பாக இதுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்கும். ஏன்னா Redmi 8Aலே கொடுத்துட்டாங்க, இதில் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரொடக்ஷன் இருக்க போகிறதுல மாற்றம் இல்லை. அடுத்து பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக்ல தான் இருக்க போது. இதுல 12+2 MB கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக் சொல்லுது. ஆனால் எனக்கு என்னமோ அவங்க லான்ச் டேட்டா அனௌன்ஸ் பண்ண போஸ்ட்லேயே பேட்டரி கேமரா ஆக்ஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமான கேமரா தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் சாம்சங்கோட அந்த 48 MB கேமரா கொண்டு வருவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுதான் வருமா அப்படின்னு இல்லை, ஆனால் ரூமர் என்னமோ 12 MB தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. 48 MB கொண்டு வந்தாங்க அப்படின்னா உண்மையாக ரொம்பவே நல்லா இருக்கும். அது போக இந்த மொபைலில் வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 8 MB கேமராவோட வரப்போகுது. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பேட்டரி வரப்போகுது. ஏன்னா அந்த லான்ச் டேட் போஸ்ட்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே 5000 mAh பெரிய பேட்டரி, அது போக டைப் சி போர்ட்டோட தான் வரும். அது மாதிரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்றதையும் மாற்றம் இல்லை. ஆனால் பாக்ஸில் கண்டிப்பாக சார்ஜர் கொடுக்க போகிறது இல்லை. எப்பவுமே Redmi தரப்பிலிருந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த டைமும் அதுதான் பண்ணுவாங்க. ஸோ அதில் மாற்றம் இல்லை. அடுத்து ப்ராசஸர் தான் கொஞ்சம் டவுட் இருக்கு. ஏன்னா ரூமர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 439 ப்ராசஸரோட தான் இந்த டைமும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆனால் எனக்கு இதில் பெரிய டவுட் இருக்குது. ஏன்னா Snapdragon 439 வராது அப்படின்ற மாதிரி. ஏன்னா Redmi எப்பவுமே அவங்க A சீரீஸில் கொடுத்த ப்ராசஸரை அவங்க Redmi சீரீஸில் கொண்டு வந்தது கிடையாது. இது வரைக்குமே அப்படி தான் நடந்திருக்கு. இதில் Snapdragonோட 660 ப்ராசஸர் வரும் நான் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா Redmiயோட Redmi 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Snapdragonோட 632 ப்ராசஸரோட வந்தது. அப்படி பார்க்கும்போது அதை விட இப்போ கம்மி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்பவே கம்மி. கடைசியாக இதனோட ப்ரைஸ் அப்புறம் லான்ச் டேட் இந்த ரெண்டு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. லான்ச் டேட் நான் காமிச்ச ஃபோட்டோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்டோபர் 9 இந்த மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. அது போக இந்த மொபைலோட ப்ரைஸ் எப்போவுமே Redmi அவங்களோட A சீரீஸை விட ஒரு $1000 அதிகமாக இந்த சீரீஸை லான்ச் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது Redmi 8A விட $1000 அதிகமாக லான்ச் ஆக சான்ஸ் இருக்குது. இதில் 3GB 32GB வேரியன்ட் $7500 அப்படின்ற ப்ரைஸ்க்கும் 4GB 64GB வேரியன்ட் $8500 அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் இந்த மொபைலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன ப்ரைஸில் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ப்ராசஸர் சேம் ப்ராசஸரில் கொடுத்தா உங்களுக்கு ஓகே தானா, ஒர்த்துன்னு நீங்கள் நினைப்பீங்க போல எல்லாத்தையும் உங்களுக்கு தோன்றதா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.